ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சரக்கடிக்கிறதுக்காக 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனப்ப யாருமே அடையாளம் தெரியாத நபரால மர்மமா தாக்கப்பட்டு லேட்டர் மயக்கம் அடைஞ்சவங்க கண் திறந்து பார்க்கும்போது கை கால்லாம் கிழிக்கப்பட்டு ரத்தத்துல மிதந்து இருந்ததா சொல்றாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் சரக்கு அடித்துக்கு போயிருந்தோம் ப்ரோ. அங்க ஒரு சவுண்டு கேட்டுதே இருந்தது ப்ரோ. அந்த பில்டிங்ல ஒரு டமான ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டது. தலை மேல அடிச்சு அப்படியே மயக்க போட்டு இருந்துட்டு ப்ரோ. நானும் என் ஃப்ரெண்டும் மயக்க தெளிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஏந்து பார்த்தா அங்கங்க கீரலா இருக்கு, ரத்த ரத்தமா இருக்கு. உடம்பு ஃபுல்லா கீரல் ப்ரோ. அங்கங்க ரத்த ரத்தமா இருக்கு. அதுல ஒருத்தருக்கு ரெக்கவர் ஆகவே 1 வாரம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. அப்படி அந்த கைவிடப்பட்ட இடத்தோட பேக்ரவுண்ட் என்ன செக் பண்ணும்போதுதான் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தெரிய வந்துச்சு. சில பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. நல்லா போயிட்டு இருந்த அந்த குடும்பத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த வீட்டுல இருந்த 2 குழந்தைகள் மர்மமான முறையில அவங்க வீட்டு செப்டிக் டேங்க்ல இறந்து போன நிலையில பார்த்திருக்காங்க. அந்த குழந்தைகளோட அப்பா அம்மாவும் அந்த நைட்ல இருந்து காணாம போயிட்டாங்க. லேட்டர் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்த ரெக்கவர் பண்ணி ஒரு நர்சரி ஸ்கூலா மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சில வருடங்கள் ரன் ஆன அந்த ஸ்கூல் அங்க படிச்சுட்டு வந்த குழந்தைங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சதுனால அங்க ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ஸ்கூலும் அபாண்டன்ட் ஆயிருக்கு. லேட்டர் இங்க சில என்டர்டைன்மெண்ட்காகவும் சில இல்லீகல் விஷயத்துக்காகவும் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கும் சில பேரநார்மலான விஷயங்கள் ஃபீல் ஆயிருக்கு. இந்த இடத்த பத்தின முழு தகவலும் எனக்கு கிளியரா கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்த சீக்கிரமா விசிட் பண்ணணும்னு என் மைண்டுக்குள்ள ஓட வச்சுட்டே இருந்துச்சு. அப்படி பக்காவா பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பின ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு ஒரு ஃபெயிலியரான டேவாக இருந்துச்சு. ரெண்டாவது நாள் ஆக்சுவலாக 2வது நாளில் 4 நாளாக பிளான் பண்ணோம். அதில் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு, கிளம்பவே முடியல. இன்றைக்கி 2வது நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன விசேஷம் நடக்க போகுதா? அது இப்போ சொல்லாமா இல்லை அப்புறம் சொல்லாமா? அப்புறம் சொல்லிடலாம். அப்புறம் ஒரு விசேஷம் நடக்க போகுது. அது அப்புறமா பாலாஜி வந்து சொல்லலாம். இல்லை நடக்கும் மச்சான். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்ம வாழ்க்கை அது மாறும் பால இருபால வெயிட் பண்ணு போல. நண்பர்களே, இன்னும் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. லொக்கேஷன் போகிறோம், வித்தியாசமான கதை, வித்தியாசமான இடம். இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணணும். ஸோ நாங்கள் இது கிளம்புறோம். இப்போது போகிற வழியில் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். காய்ஸ் இப்போலாம் சாப்பிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். தூரம் வந்து உக்காண்ட்ருக்காரு. அது சாப்பிட்றது கூட அவர் ஷூட் பண்ணணும்னு சொன்னார் அவர். என்ன போல விளாக் எடுக்கிறியா பால்? விளாகு என் கேமரா எனக்கே விளாகா பால பயாடு. காய்ஸ் லாஸ்ட் வீடியோக்கு போயிட்டுருக்கோம். காய்ஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் போடுற லைக்கு கமெண்ட் வந்து என் சேனலில் வேறு எந்த வீடியோக்குமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும். எல்லாமே கமெண்ட் லைக் போட்டுனே இருங்க, போட்டுனே இருங்க, ஆடினே இருக்கிற மாதிரி போட்டுனே இருங்க. எது கமெண்ட் வருதுன்னே தெரியக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஆதரவு வந்து எப்பவுமே நான் எப்போ இந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் கீழே கமெண்ட்டில் இருக்கணும். என்ன போல அடிங்க, கமெண்ட் தெரிவிக்கணும். ராகுலே சொல்லுப்பா பாலாஜி. லாஸ்ட் டைம் ஒன்று சொல்லிட்டு ட்ரேடிங்கோ ஆமாம் அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்குதுரா பாலாஜி. என்கிட்ட அப்படியே எடுத்து சொல்லிட்டே இருப்பேன். அப்படியே கேஷ் வீடியோவில் போகிறது முன்னாடி உங்களுக்கு ஒரு கூலான விஷயம் சொல்கிறேன். ரீசெண்டாக நான் ட்ரேடிங் ட்ரை பண்ணும்போது பாக்கெட் ப்ரோக்கர்ன்ற ஒரு சூப்பரான ஆப் கண்டுபிடிச்சேன். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். என்ன மாதிரி நியூ யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்டான ஆளாக இருந்தாலும் சரி. இப்போ நான் எப்படி டாலர்ஸை வெறும் 3 ஸ்டெப்பில் ஏர்ன் பண்ண அப்படின்ற ஒரு சிம்பிளான வே உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் மூலமாக உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், கூகுள், இமெயில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். RHTQV100 அப்படின்ற ஸ்க்ரீனில் தெரியல நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கு 100% போனஸ் கிடைக்கும். இட் மீன்ஸ் நீங்கள் $500 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா என் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுறது மூலமாக அது உங்களுக்கு $1000 இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது இல்லாமல் என்னோட ப்ரோமோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், நிறைய நீங்க சம்பாதிக்கலாம். இப்போ வாங்க நான் எப்படி ட்ரேட் பண்றது உங்களுக்கு காட்டுறேன். சோ நான் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை ஃபாலோ பண்ண போறேன். அதுதான் கேண்டில் ஸ்டிக் ஷார்ட். இங்க தொடர்ச்சியா 3 மெழுகுவர்த்தியை நான் பார்த்தேன்னா அதுக்கு அடுத்து கிராஃப் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். சோ இப்போ நான் கிராஃப் மேலே போற மாதிரி நான் கிளிக் பண்ண போறேன். வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே $122 நான் ஏர்ன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ரொம்ப சிம்பிளான வேலை ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ட்ரிக் எனக்கு ட்ரேடிங் பண்ண ரொம்ப ஈஸியாக மாத்திருச்சு. அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சி கூட அவைலபிளாக இருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0% கமிஷன், 24 மணி நேரமும் உங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ கைஸ் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போவே பாக்கெட் ப்ரோக்கரை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது ஸ்கிரீனில் தெரியல நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 100% போனஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம ட்ரேட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுங்க. சுற்றி ஒரு பொட்டல் காடாக இருக்குது நண்பர்களே. எங்கே போகிறதுனே தெரியல. போயிட்டுருக்கோம். என்ன பால எங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி எங்கே ரூலில் கூப்பிட்டு மேப் பார்த்தா அது பாட்டு போகுது, எங்கே போகுது தெரில.
ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த லொக்கேஷன் வந்துடும். ஏன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் அனுப்புனவங்களுமே வந்து லைக் ஓரளவு அவங்க சொல்லியிருப்பேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு. அவங்களே வந்து உள்ளே போய் ஃபுல்லாக கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்படி போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படி லைட்டாக மாண்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பிட்டாங்க. நானுமே ஏதோ ஒரு அது போகிற போக்கில் அந்த ஒரு தோராயமாக அந்த சொல்லுவாங்கள்ல குறுக்கு சேர்ந்து அப்படி போய் திரும்பினா அங்கே வந்து ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் தான் அடையாளம். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படி போயிடலாம். அந்த மாதிரி நானே ஒரு அவங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் வச்சு போயிட்டுருக்கேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு மாதிரி அங்கங்கே தூரத்தில் எங்கே பஸ்ஸு ஹார்ன் சொன்னீங்க தூரத்தில் கேட்குது. பட் அதை தாண்டி ரொம்ப லைக் பக்கத்தில் அப்படின்னும் போது பெருசதும் கேட்கல. கிட்ட போயிட்டுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன் போயிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே பால் என்ன பால் சைடில் சொல்லு பால் என்னத்த பேசுகிறது ஏதாவது சொல்லு. இந்த கடைசி வீடியோ எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த வீடியோ வந்திருக்கு அது எப்படி இருக்குது? கடைசி வீடியோலாம் அதெல்லாம் பயங்கரமான வீடியோ மச்சான். அந்த மாதிரி இது வருமானம் டவுட்டு தான். இப்போ யோசிச்சு பார்த்தா அழுக்காலும் அந்த வீடியோ. ஸோ மழையில் வந்து அடிப்பட்டு உதப்பட்டு ஆல்மோஸ்ட் நேற்று வந்து தான் என்ன ஆகுன்னு தெரியல. நேற்று எக்ஸ்ட்ரீம் மழை. பட் இன்றைக்கி வந்து மழை கம்மியாக இருக்குது. வெக்க போறிய பால வெக்கமா துக்கமாகுதுன்றியா? ஓகே வாங்க போகலாம். போயிட்டே இருக்கோம் அப்படி பார்த்துக்கலாம். ஓகே நம்மள சவுண்ட் கேட்குதா? சவுண்டு கேட்குது மச்சான். மச்சான் மச்சான் லைட்டாக மச்சான் யாரும் மேலே தோறாடா. நெருப்பு மேலே தோறாங்க மச்சான். ஏதோ ஆள் நிற்கிறாங்க மச்சான் உள்ள. சவுண்டு கேட்குதா? ஆள் இல்லை எவனோ நிற்கிறான்டாங்க. ஆனால் இது மனவுறாங்க. என்ன மனவுறாங்க தெரியலையே. கிட்ட போகலாமா? சரிடா போகலாம். சரிடா போ. ஸ்டெப்பு சவுண்ட் விட கேட்கக்கூடாது. கை வச்சு எப்படி வச்சா பற்ற வைக்க முடியும்? மெடிடேஷன் ரன் பண்ணிட்டு வீட்டு வச்சிடறோம். அந்த பையன் டேல சில ஃபுட்டேஜ் அனுப்பிச்சான். டேல வச்சதை பொறுத்து எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது இந்த பில்டிங் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து பார்த்தா நடுவில் ஓரளவுக்கு ஆள் கொஞ்சம் தெரியும். நைட் விஷன் கரெக்டாக எங்கேருந்து? இங்கேருந்து இந்த பக்கத்தில் இருக்குது. நைட் விஷன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு பாலாஜி மீட் பண்ணால் போனப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாலாஜி காணாமல் போயிட்டான். எங்கே இருக்கான்னு தெரியல. சரி இந்த பில்டிங்காச்சும் நம்ம வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படி என்னதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கம்பி மண்டையில் சொல்லுவோம்னா அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தாலும் போக வேண்டியது தான். இவ்வளோ பெரிய பில்டிங்கில் இது மட்டும் எப்படி விட்டு வச்சுருக்காங்கன்னு சுத்தமாக எனக்கு புரியல. ஆனால் அது வித்தியாசமாக தான் இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. இது சம்திங் அதான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா இது ஏலியன் மரம் இது வேணாம். அந்த தம்பி வந்து இங்கே ஒரு இடம் ஒன்று சொன்னான். அது எங்கன்னு தெரியல. இது பின்னாடி இருக்குன்னு சொன்னான். ஒருவேளை இங்கே எங்கேயாச்சும் இருக்கா அது என்னன்னு தெரியல. ஹலோ ரைட்ரா அந்த பையன் சொன்னாட தான் நினைக்கிறேன். செப்டிக் டேங்க் 2 சொன்னான். செப்டிக் டேங்கே தான் தெரியுது. பழுப்பு வந்து உள்ளே இறங்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து உள்ளே இருந்து அந்த நிலவு லைக் உள்ளே போய் எட்டிலாம் காட்ட முடியாது. ஆக்வாமான்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பட் தெரியுது பார்த்தா. ஆனால் எனக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்த இதே எனக்கு வந்து கர்ண கொடூரமாக இருந்துச்சு. அந்த தம்பி சொன்ன ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு வந்து என்னடா அது இப்படிலாமா கூடடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு.
கைஸ் அவன் எங்கே போனானே தெரில கைஸ். மாட்டணும் போனான். என்னமோ பேசுகிறான், என்னதான் பேசுகிறானே தெரியல அவன். பின்னாடி கொலுசு சவுண்டு வர கேட்குது. எங்கே போனான்? கேண்டில் இல்லை, இங்கே தான் இருந்தது கேண்டில். இதே இடத்துல தான் இருந்தது, கேண்டிலே இல்லை. ஹாய் சத்தியமாக எனக்கு புரியல. கேண்டில் எங்கே? ஒருத்தர் இருந்தான், அவனும் ஆள் இல்லை, இப்போ கேண்டில் ஆள் இல்லை. ஹேய் 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 கையெல்லாம் கட் பண்ணுறான். லாயத்தில் ரத்தமாக வேறு இருக்குதாங்க. வைத்தியர் மண்டம். சத்தியமாக இனிமேல் எனக்கு எப்பவுமே பார்த்ததே இல்லை நான் இதெல்லாம். ஏய் இவ்வளோ பிளட்டு. ஏய் ஹாய்ஸ் சத்தியமாக எவ்வளோ பிளட்டு. பைத்தியக்காரி எவ்வளோ பிளட்டு போட்டு வச்சுருக்காளுங்க பேர். சத்தியமா இங்கே தான் கிளம்பணும் நான். ஏய் எங்கே தானே ஆகுற நீ? ஓய் மச்சான் ரைஸ் அவன் எங்கே இருக்கிறானே தெரியல. அவன் என்ன தேடிங்கிறானா, நான் அவனை தேடிங்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல. கமலக்கண்ணன் பெண்கள் வேண்டும் எனில் அணுகவும். மிஸ்டர் கமலக்கண்ணன், தயவு செய்து இது போன்ற இடத்தில் பெண்களை பற்றி அவதூறாக வரைவதும் எழுதுவதும் தவிர்க்கவும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆண்மை இல்லாதவர்கள் என்று உங்களை போன்றவர்களை நான் கருதுகிறேன். இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களையுமே நான் ஆண்மை இல்லாதவர்கள் என்று தான் நான் கருதுவேன். நான் அந்த பேரை குறிப்பிட்டு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் யார் எழுதியிருக்காங்க, நான் அவங்கள தான் சொல்கிறேன். நேமில் இருக்கவங்க எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் என் கூட ஒரு உயிரினத்தை காணும். ஆனால் ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் எனக்கு கேட்குது, ரொம்ப லிட்டாக ஜெர்க்கும் ஆகுது எனக்கு. லிட்டராக அந்த இடத்த பற்றி புரிஞ்சிக்கவே முடியலைங்க என்ன இருக்குன்ட்டு. யாரோ போகிறாங்க, சுற்றி நடக்கிறாங்க, அந்த சவுண்ட் மட்டும் கிளியராக கேட்குது. ஸோ கைஸ் அதான் ரெஸ்பெக்ட் போத். ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் மூன்றாவது ஒரு பாலினம் இருக்குது, அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, வரையாதீங்க. ஓகே செம்ம அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த அமைதியான இடத்துல ஓடி ஒழிஞ்சா
கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பேசினாலும் கேட்கும். பாலாஜி இங்கே தான் இருக்கான். அந்த விளக்கு ஏன் எரிஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக எனக்கு புரியல. அது பாட்டுன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒருத்தர் யாரும் பார்த்தோம், ஆனால் அது யார் என்னன்னு எங்களால் கெஸ் பண்ண முடியல. எதிர்பார்க்காத நேரத்தில் நான் மறைஞ்சிருந்து பார்த்த அந்த ஒரு விஷயம் என் இதய துடிப்பையே ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். பாலாஜி எங்கே இருக்கான்னு தெரியல. என்னடா இது லெமன்ல முடி முளைச்சி வந்துருக்குது. என்னடா அதெல்லாம் குட்டிடா ஃபஸ்ட்டு. ஷிட். இந்த இடத்த பற்றி சுத்தமாக என்னால் புரிஞ்சிக்க முடியலனாலும் இங்கே வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. மேலே அதை விட ரொம்ப டேஞ்சராக இருக்குது. பட் சைடில் இருக்கிற வரப்படங்கள்லாம் நான் உங்களுக்கு காட்ட விடல. ஒரு மாதிரி இருக்குது இந்த இடம். அங்கே ஒரு 5 பில்டிங் ஒன்று இருக்குது. எனக்கு எதுவும் கிடையாது. யாரு? ஹேய் லோ அந்த காலத்தில் தொடுக்கு நடத்துறதுக்கா இது என்ன இடம்? லிட்டராக ஒன்றும் புரியல. மெழுகுவத்தி பிடிங்க எரிஞ்சிட்டு இருக்கு. யாரு? நீங்க தானே அது? நான் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன். அது மட்டும் ஃபீல் ஆகுது. அது என்ன ரூம்னு இது சுத்தமாக எனக்கு தெரில. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சைட்லலாம். என்னடா அது விட்டு சொன்னார் அது அன்னத்து பூச்சி. யாரு? நிஜமாக சொல்கிறேன், இது எனக்கு வந்து இது என்ன கரமனே எனக்கு சுத்தமாக தெரியல. கேள்விப்பட்ட கதை ஒன்று. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இருட்டில் எல்லாம் ஆனந்தபுரத்து வீடு மாதிரி எல்லாம்
ஏய் யாரும்மா நீ? இருட்டில் போயிட்டு அப்படியே மூணு திறந்து பார்க்குறேன். பேசினாலாம் வேலைக்காகாது. அங்கே இரு. ஏய் ஏய் இதம்மா. ஏய் ஏய் பயங்கரமாக கோல் சவுண்ட் கேட்குது. ஏய் தனக்கு வந்து புது லைட்டா மயிரே. ஏய் யாரே? இந்த வீடியோ எடுக்க வந்ததே ஐ திங்க் தப்பான முடிவுன்னு ஃபீல் ஆகுது. இங்கே வந்து ஒன்றுமே வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வராமல் இல்லை. இங்கே பேய் பிசாசுக்குதா இல்லை வேறு ஏதாச்சும் இல்லீகலாக பண்ணுறவங்க ஏதாச்சும் சுற்றிட்டு இருக்காங்களா ஒரு கரமாந்திரமும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. வீடியோவில் ஸ்பாட்டில் இருக்க எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுமா இல்லைன்னு எனக்கு தெரில. ஏ பாலாஜியா, ஏ பையா, இந்த சும்மா இது ஒரு சின்ன குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் கத்தனா கேட்காம இருக்க சான்ஸ் இல்லை. கத்தனா எப்படி தான் கேட்கும், ஆனால் அவனுக்கும் கேட்க மாட்டேது. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கும் தெரில. இந்த மிகப்பெரிய காட்டுக்குள்ள ஆனந்தபுரத்து வீடு மாதிரி இருக்கிற இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டா கூட கேட்காம இருக்கிறது இன்னும் மனசுக்குள்ள பயத்தை ஏற்படுத்துச்சு. டேய் யாரோ பின்னாடி அடிச்சாங்க. நான் நெஞ்சியே வலிக்குதுன்னு தெரியல எனக்கு. என்ன இது கார்த்திகை தீபம் மாரி 1 ஹவரே எரிஞ்சு நிற்குது. இது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போதுலேருந்து எரிஞ்சுட்டு இருக்கு. ஓ தா கட்டுப்போமே ராவுது. அது இருட்டில் ஒன்றுமே வேறு தெரிய மாட்டேங்குது. அந்த தீபம் எதோன்னு என்னமோ அது கார்த்திகை தீபம் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குது. அது தானா விளையாட்டு காமிச்சிருக்குதா? அப்போ தான் அங்கேருந்து வந்து என்னமோ ஒன்று பேசுகிறான். என்னதான் பேசுகிறானே தெரியல. ஆனால் மொத்தா ஏய் மயிறு, அது உங்களுக்கு சூனி வைக்கிறனால என்ன வருது உங்களுக்கு? மொத்தா ஏய் இங்கே பாரு. ஏய் ஏய் பாலாஜி, பாலாஜி, ஏய் ஓகே தானே வை ஏந்திர ஓகே தானே ஓகே நேது உள்ள ஏதாச்சும் இருக்கடா? ஓகே தானே பிள்ளை? போலாம் மச்சான். ஓகே தானே? இந்த கிளம்பலாம் வாங்கிருந்து
கைத்த வரப்பிச்சு இப்படி எதுக்குனாடா 10 நேரம் கையில் மாட்டேன் அவங்க அம்மாவில். சரி நமக்கு ஃபேமிலிலாம் இங்கே இருக்குவாங்க. ஏன்னா எனக்குமே அந்த பேக் சைடில் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அப்படியே என்னை வந்து யாரோ வேலை ஏன்னா நினைச்சோம் அப்படியே என் நெஞ்சில் கத்துற மாதிரி இருந்துச்சு பாரு. ஏய் பாத்ரா கட் பண்ண வந்து கிளம்பா கட் பண்ணு. வா பேக் அங்கே வெளியே வச்சிருக்கியா? ஆமாம். டேய் கண்ணில் கலங்கி ஒரு மாதிரி இருக்குது. டேய் நைட் ஷூட்